இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 6ஆம் நாளிலே கர்த்தர் இவைகளை படைத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை பார்ப்போம். என்று தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அதாவது பார்த்திங்கன்னா, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், அதுக்கப்புறம் 6ஆம் நாளிலே மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக இருவரை உருவாக்குகிறார். ஆணுமாக பெண்ணுமாக இருவரை உருவாக்குகிறார். பூமியில் உள்ள அனைத்தையும் அவர்களுக்கு ஆள ஒரு ராஜா ராணி, பூமிக்கு அவங்க தான் ராஜா ராணி, எல்லாவற்றையும் அவங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார் கடவுள். சரிங்களா? இன்னும் 6ஆம் நாளிலே எவைகளே அவர்களுக்கு உணவாக கொடுத்தார் அப்படின்ற காரியமும் இருக்குது. நாளைக்கு அதை நம்ம வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? மறுநாள் எப்படி உருவாக்கினார்? 1ஆம் நாள் முதல் 6ஆம் நாள் வரை மனிதர்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் தமது வார்த்தையினால் உண்டாக்குகிறார். சரிங்களா? மனிதர்களை எப்படி உருவாக்கினார் அப்படின்றத நாளை மறுநாள் நம்ம வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.